T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டை இந்தியா அடித்து தூக்குனது வந்து கோப்பையோட வெற்றி கொண்டாட்டம் இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய கனவு. அந்த கனவை தாண்டி மூன்றாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வெல்லும் அணி இந்திய அணி. குறிப்பாக நேற்று நடந்த அந்த மேட்ச்சு, இங்கே இந்தியாவில் 150 கோடி மக்கள், நியூசிலாந்தில் அதிகபட்சமாக 60 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 60 லட்சம் பேரில் சில பேர் வந்து அவங்க டைமுக்கு ஒரு 2:15 மணி ரொம்ப செகண்ட் இன்னிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு 3 விக்கெட் விழுந்த உடனே எல்லாரும் கடையை சாத்திட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நியூசிலாந்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வந்து இந்த கிரிக்கெட் மீது அப்படியே ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. எல்லோரும் வந்து ரக்பி விளையாடுறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படின்னாலும் வந்து ஒரு 50 லட்சம் அல்ல 60 லட்சம் கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, அந்தளவுக்கு பெரும்பான்மையான கிரிக்கெட் ரசிகர்கள் இல்லை, பாதி பேர் இருப்பாங்கன்னா கூட அவங்க ஃபோர்ஸாக வந்து விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, கடைசி வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக. நேற்றுலாம் எக்ஸலண்ட்டான ஃபீல்டிங் வந்து நியூசிலாந்தில், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரன்னு சேவ் பண்ணியிருப்பாங்க அந்த பவுண்டரி லைன்லேருந்து. அப்படி பிரமாதமான ஒரு ஃபீல்டிங். அது எப்போவுமே அந்த ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபீல்டிங்கில் கலக்கி எடுத்துருவாங்க. ஒரு காலத்தில் சவுத் ஆப்பிரிக்கா இருந்தது, இப்போ அப்படியே மாறிடுச்சு. அதையும் தாண்டி நியூசிலாந்து கேப்டன் சொன்ன ஒரு விஷயம், அந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த 1 லட்சம் பேர் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் ஒரு கட்டத்தில் பின் ட்ராப் சைலண்டில் கொண்டு வந்துடுவோம் பாருங்க அப்படின்னு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அடுத்தடுத்து நாங்கள் வெற்றியை நோக்கி அந்த மேட்ச்சில் போகும்பொழுது இந்த மைதானமே அந்த 1 லட்சம் பேரை அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. இது வந்து கான்ஃபிடென்ட்டோட உச்சம். ஒரு எல்லா வீரர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை. எங்கே போனாலும் வந்து நம்ம டீம் தோத்துறோம் அப்படின்னா யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு கேப்டன் இவ்வளோ தில்லா சொல்கிறது வந்து இந்திய அணிக்கு கொஞ்சம் இல்லை நிறைய உஷாராக வருது. ஏன்னா இந்த மேட்சை உஷாராக விளையாடணும் தம்பி அப்படின்னு பல முன்னாள் மூத்த கிரிக்கெட்டர் பிளேயர்ஸ் எல்லாம் கொடுத்த அட்வைஸ் தான். ஏன்னா இந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து சில சமயம் என்ன ஆகிடும், டக்குன்னு அசால்ட்டாக விளையாட ஆரம்பிப்பாங்க. அது எப்படின்னா, இவன் என்னையா வந்து சோப்லாங்கி, இவனை நம்ம வந்து சுருட்டிடலாம், நாம் அப்படி அசால்ட்டாக விளையாடலான்னு அந்த அசால்ட்டாக விளையாடும் போது தான் அந்த மேட்ச் அப்படி டேர்ன் ஆகும். அப்படிலாம் ஆகவே கூடாதுங்க. இங்கிலாந்தில் பார்த்தீங்களா செமிஃபைனலில் உங்களுக்கு எப்படி டஃப் கொடுத்தாங்க பாருங்கள். வந்து வெறும் 7 ரன்னில் தான் அவ்வளோ பெரிய பிக் ஸ்கோரு. நீங்கள் இமாலய ரன் குவிப்பில் வந்து நின்ன பிறகும் கடைசியே சிவன் துபே போட்ட ஓவரில் 22 ரன் அடித்தாங்க. 30 ரன்னுக்கு கலக்கி விட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து விளையாடு தம்பி, இது வந்து ஃபைனல். அதுவும் போன உலகக்கோப்பையில் நீங்கள் கோப்பையை அடிச்சிங்க ரோஹித் சர்மா தலைமையில். இந்த உலகக்கோப்பையை வென்னே ஆக வேண்டும். சூரியகுமார் யாதவ் தலைமையில் இந்த டீம் வந்து சோப்லாங்கி டீம் கிடையாது. அதுவும் சொந்த மண்ணில் விளையாடுறீங்க, 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத் ஸ்டேடியம் வந்து ராசி இல்லாத ஸ்டேடியம் சாமி. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் அடி வாங்கிக்கினே இருப்பாங்க இந்திய அணி. அதுவும் இந்த மாதிரியான இந்த ஃபைனல், அப்புறமா வந்து இந்த இறுதி, இது முக்கியமான போட்டி, இதெல்லாம் வந்தால் இங்கே இந்தியா மண்ணை கவிடும். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட படுதோல்வி அடைஞ்சல இதே கிரவுண்டு தான். இதுக்கு முன்னாடி இந்த சில நடந்த சம்பவங்கள்லாம் அதுதான் ஹாட்ஸ்டாரில் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு இருந்தாப்புல. என்னையா அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி படத்தில் வர பூத் பங்களா மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, உள்ளே போகாதீங்க பேய் வந்துடும், உள்ளே போகாதீங்க பேய் கக்கிடும், உள்ளே போகாதீங்க வந்து கழுத்தை கடிச்சிடும், அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு போது இப்போ இந்தியன் டீமுக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எப்போ இந்த கிரவுண்டில் அடித்து நவுத்தணும், நம்ம இதை விடக்கூடாது. ஐசிசி தலைவர் ஜெய்ஷா அவர் ஊர் தான் அது, குஜராத். அவர் வந்து உட்காந்தாரு, அவங்க அப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் உட்காந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தார். வின்னிங் கேப்டன் கபில் தேவ், தோனி இவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. இந்த வின்னிங் கேப்டன் வரிசையில் இன்னைக்கு ஆட்டத்தில் இவர் ரோஹித் சர்மா அவரும் இருந்தார். அவரும் T20 உலகக்கோப்பை வாங்கியிருக்காருல்ல, அவரும் இருந்தார். சூரியகுமார் யாதவும் அடுத்த மேட்ச்சில் போய் இதே போல் உட்காந்து பார்க்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தப்போ ஒட்டு மொத்தமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியா, எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஏன் இந்தியா கிட்ட பேட்டிங் கொடுத்தாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. வந்து பல பேருக்கு புரியல. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அடுத்து நம்ம வந்து சேசிங்கில் பிச்சு உதறிடுவோம், முதல்ல ஃபர்ஸ்ட்டில் பவுலிங்கில் போட்டு பவர் பிளேயில் இவங்களை டப்புன்னு ஒரு 3 விக்கெட்டை தூக்கிட்டா இந்தியன் டீம் எப்படி கலகலத்து போயிடும். இவங்களை ஒரு 140 130 ரன்னுக்குள்ளே சுருட்டிட்டோம்னா அடிச்சிடுவோம், கப்பு நம்மளுக்கு தான்
அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுன்னு அவங்க முடிவு பண்ணி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே சஞ்சு அப்படின்ற அந்த அந்த குரல் இருக்கு இல்லையா, இன்னைக்கு அகமதாபாத் முழுக்க வந்து அப்படி தாங்க எதிரொலிச்சுது. எப்படியெல்லாம் ஓரங்கட்டி வச்சிங்க நீங்கள் வந்து சஞ்சு சாம்சனை. இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் அடி வாங்கின பிறகு தான் ஒட்டுமொத்தம் ஏன் ஒரு நல்ல பிளேயரை உட்கார வச்சு இருக்கிறீங்க, ஏன் ஒரு சூப்பராக ஆடக்கூடியவனை வந்து சும்மா உட்கார வேடிக்கை பார்க்க வச்சுக்கிறீங்க, கலக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துமே கொடுக்க சொல்லி அவனை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. இறங்குயா, களத்தில் இறங்குயா, டீம் ஆர்டரை மாற்றுங்கயா, அக்ஷர் பட்டேலை கூட்டினாங்கய்யா அப்படின்னு சொன்ன பிறகுதான் கம்பீர்லாம் சரி போய் விளையாடு தம்பி அப்படின்னு. ஆனால் அந்த பொன்னான வாய்ப்புன்னு வாங்க பாருங்க, அதை சஞ்சு சாம்சன் மிக அருமையாக பயன்படுத்திக்கிறார். அதுதான் அவங்க வாழ்க்கையில் வாய்ப்பு நமக்கு. அதுவும் வந்து 150 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு. 11 பேர் மட்டும்தான் மைதானத்தில் இருக்க முடியும், 11 பேர் மட்டும்தான் டீமில் விளையாடும் போயிடும். 150க்கும் 11 பேருக்கும் எவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய போட்டி இருக்குது, எவ்வளோ பேர் உள்ள வரணும்னு அதில் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்குன்னா சும்மா விடுவோமா அப்படின்னு இறங்கி சஞ்சு சேட்டன் அடி 97 ரன்னு டீமுக்காக விளையாடினது. அடுத்து 89 ஓகே. சஞ்சு அப்படின்ற குரல் தான் கிரவுண்டு முழுக்க. பவுலிங்கில் நானும் ஒன்று சாதாரண ஆள் கிடையாதுங்க. பூம்ரா கலக்கலான ஒரு பவுலிங், அது பிரமாதமான ஒரு பவுலிங். நீங்கள் எதிரணியை நிலைகுலைய வைக்கணும் அப்படின்னா அதுதான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காட்லி ஆம்ப்ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு, நீங்கள் நிறைய பேர் இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆம்ப்ரோஸ் தான். ஆம்ப்ரோஸ் வந்து அந்த உயரத்துக்கும் அந்த போடுறதுக்கும் அசால்ட்டாக அப்படி அந்த காலில் வந்து அந்த அந்த பந்து வந்து இறங்கும் போது நில குலைஞ்சு போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய கையை வச்சுக்கிட்டு அப்படி அப்படி கூன் விழுந்து அப்படி சிரிச்சு அந்த, ஏன்னா ஆம்ப்ரோஸே பாராட்டியிருக்காரு பூம்ராவை, இவர் முக்கியமான ஒரு பவுலர் வந்து இவரை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு. அதுதான் விராட் கோலி கூட பிரதமர் மோடி கிட்ட சொன்னாராம், சார் இவர் ரொம்ப முக்கியமான பிரதமர், ஒரு தேநீர் விருந்து கொடுத்தப்போ அப்போ அவர் சொன்னாராம் வந்து இவரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம இந்திய டீமுக்கு. அப்படியேப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலர். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீரரை எப்படி நிலைகுலைய வைக்க முடியும் அப்படின்னு பூம்ராவில் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு. 94 ரன் வித்தியாசத்தில், குறிப்பாக நான் சொல்றது என்னன்னா, இந்தியா விளையாடும் போது நியூசிலாந்து இதுதான் கணிச்சிருப்பாங்க, எல்லாருடைய இதுதான் இருக்கும். பவர் பிளேவை இந்த 6 ஓவரை இவங்க எப்படி விளையாட போறாங்க, நியூசிலாந்து எந்த மாதிரியான ஒரு தாக்குதலை கொடுக்க போகுது, ஒரு 3-4 விக்கெட் எடுத்துட்டா ஒரு 200 ரன் அடிக்கிறதுக்கே இவங்க தடுமாறுவாங்க அப்படின்னும் பொழுதுதான் ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன், இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா சும்மா வான வேடிக்கை காட்டி எடுத்துட்டாங்க. சல்லு புல்லுன்னு அடிச்ச அடிதான் இந்த பவர் பிளேல கட்டன்னு ஏறினது. அதுக்கப்புறம் மிடில் வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க. நான்லாம் ஆரம்பத்தில் 300 ரன்னு அப்படின்னு இமாலய ஸ்கோரு 300 ரன்னா என்ன ஆகும் பாருங்க, அது அங்கேயே நியூசிலாந்து கிரவுண்ட்லேயே கழிஞ்சிடுவாங்க அது யாராக இருந்தாலும். ஆனால் கட்டுக்கொப்பை போட்டு பவுலிங்கை போட்டு நெருக்கி கிறுக்கி 255 ரன்னுக்கு மேலே கொண்டு வந்த பிறகும் அடுத்து நியூசிலாந்து இறங்கினப்போ தான் பவுலர்ஸ் குறிப்பாக அந்த பவர் பிளேயில் எடுத்த விக்கெட்டுகள் மிக மிக முக்கியமான விக்கெட்டுகள். அப்பயே தெரிஞ்சு போச்சு. 2:15 மணி 2:30 மணிக்கு நியூசிலாந்தில் அது பார்த்துருந்த அந்த அந்த ரசிகர்கள் பூரா வந்து டிவியை லேப்டாப்பையும் மொபைலையும் ஆஃப் பண்ணிவிட்டு போய் ஒழுங்காக படுக்க பார்ப்போம், கப்பு அவங்கள தான் போங்க படுங்கயா அப்படின்னு. ஒட்டு மொத்தமாக அந்த 1 லட்சம் பேரும் அடித்த அந்த விசில் சத்தம் அப்படி வந்து கலக்கலாக விழுந்த ஒரு விஷயம் வந்து இதுதாங்க டீம் இந்தியா. இதுதான் அப்படி கைகோர்த்து நின்னா போதும். வந்து முதல் பரிசு 21 கோடி, அடுத்து வந்தவங்களுக்கு 16 கோடி, அடுத்தடுத்து செமிஃபைனல் வந்து 6 கோடி ரைட் ஓகே 21 கோடி பரிசை தாண்டி ரெக்கார்டு, ரொம்ப முக்கியமான ரெக்கார்டு. சூரியகுமார் யாதவுக்கு ஏற்கனவே அவருக்கு பல்லு பெருசாக இருக்கும், இன்னும் முகம் பூரா பல்லாக இருந்தது வந்து, அப்படி ஒரு மகிழ்ச்சி. இதெல்லாம் மீறி ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னா, அந்த கோப்பையை வாங்கின உடனே ஜெய்ஷா அப்புறமா கௌதம் கம்பீர் சூரியகுமார் யாதவ்லாம் அகமதாபாத்தில் உள்ள முக்கியமான அனுமன் கோயிலில் வச்சு அதை வழிபட்டிருக்காங்க வந்து. ரைட்டு, இதுவும் ஏதாவது மதம் சார்ந்து பேசினா கூட அது அவங்க நம்பிக்கை வந்து ஒரு உற்சாகம் தான் வந்து. ஐசிசி தலைவராக நான் இருக்கிறேன், எங்கள் ஊரில் வந்து விளையாடுறீங்க, எங்கள் மண்ணில் வந்து விளையாடி இருக்கீங்க, அதுவும் இந்த ஸ்டேடியத்து மேலே ஒரு பெரிய அவப்பெயர் இருக்குது, இல்லை இந்தியா தோத்து போயிடும்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை அடித்து நொறுக்கிட்டீங்க, இமாலய ஒரு வெற்றியை தந்துட்டீங்க, இது ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு. இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சஞ்சு சாம்சன் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் வந்து என்னை வந்து ஒரு உலகக்கோப்பைக்கு அப்புறம் வந்து சுத்தமாக என்னை வந்து ஓரம் கட்டிட்டாங்க.
என்னை டீம்ல இருந்து நான் வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு என்னை வந்து அப்படி நிறுத்திட்டாங்க. எனக்கே நான் ஃபார்ம்ல இல்லை அப்படின் போது மன ரீதியாக நான் உடஞ்சி நிற்கும் பொழுதுலாம் எனக்கு பாம்பேல இருந்து ஒரு கால் வரும், மும்பையில இருந்து. அது வந்து சச்சினுடைய கால். அவர் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எப்பவுமே இந்த பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திறமையானவங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுதான் வந்து அப்படி வந்து சச்சின் கிட்ட இருந்து ஒரு கால் வரும்போது அவர் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவார். முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிளேயர் வந்து மன ரீதியாக நீங்கள் வந்து உடஞ்சி போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துடணும். அதே சமயத்தில் டெக்னிக்கலாக விளையாடணும். எப்படி விளையாடணும், லூஸ் பால் எப்படி அடிக்கணும், ரொம்ப டஃப்பான பாலில் எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும், இது எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி 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 எனக்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் அவர் தான் என்னுடைய குரு. சச்சின் இல்லைன்னா நான் இல்லை. அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மைதான் அது வந்து. அவர் என்ன கோச்சா அல்லது வந்து சஞ்சு சாம்சனுக்கு வேண்டப்பட்டவரா, சொந்தக்காரரா? சரி, நீங்கள் மாநிலம்னு வச்சுக்கினா கூட வந்து அதையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்கல்ல. தமிழ்நாட்டுக்காரன், இவர் தமிழ்நாட்டுக்காரன், இவர் வந்து கேரளா, அவர் மகாராஷ்டிராக்காரர், இவர் கேரளாக்காரர். அப்படியே இந்தியன் டீம் நம்ம பிரிக்க வேணாம் சொல்கிறேன். அதுவும் ஒரு காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் சச்சினுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பையன் கலக்குவான், இந்த பையன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது, இந்த பையன் வந்து பேட்டிங்கில் சூப்பராக அடிச்சு நொறுக்கக்கூடியவன் அப்படின்னு. குறிப்பாக இந்த மாதிரி அவர் அப்பா சஞ்சு சாம்சனோட அப்பா வந்து சொல்கிறாரு, நான் வந்து கடவுள் முன்னாடி போய் உக்காந்துட்டேன். அவருடைய நம்பிக்கை வந்து நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மகனுக்கு இப்படியே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறேன். அதுவும் இந்த முக்கியமான வாய்ப்பு, இந்த ஃபைனல், இதில் என் பையனை ஆட வச்சுடு. அவருடைய நம்பிக்கை அவனை அடுத்த கட்டத்துக்கு எல்லா தந்தைக்கும் உள்ள ஒரு விஷயம் தானே வந்து. அப்படி வந்து என் கடவுள் வந்து அவனை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இதெல்லாம் மீறி எல்லாம் வந்து நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து இவங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், அவங்களுடைய வாரிசு இருக்கணும், இவன் புள்ள தான் வரணும். எங்கள் லல்லு பிரசாத் யாதவ் பையனை வலுக்கட்டாயமாக எடுத்து போய் ஒரு டீமில் சேர்த்தாங்க. வந்து வலுக்கட்டாயமாக என்னன்னா அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி லல்லு பிரசாத் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பீகாரில் எடுத்து போய் இது பண்ணாங்க. அவனுக்கு பேட்டே பிடிக்க தெரியாது, ராங் பேட் பிடிக்கிறவன். அப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை, நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் திறமையான வீரன் என்றால் அவன் இந்திய அணியில் இடம் பிடிப்பான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம், பாலிடிக்ஸு இதெல்லாம் தாண்டி எவங்களையாவது படுவீங்கல்ல. நீங்கள் தோனியோட அப்பா யாரு? ஒரு பம்பு இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர், ஒரு நீர் மோட்டர் இயக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிஷியன். அவர் ராஞ்சியில் ஒரு சாதாரண குடும்பம், ஏதாவது ரயில்வே வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லியிருந்தவர் வந்து அவங்க அப்பா. படத்தையே பார்த்துருப்பீங்க, போய் ரயில்வே வேலைக்கு பாரு, மாதம் சம்பளம், இந்த மாதிரி ராஜா மாதிரி இருந்துட்டு போகலாம், ரிட்டையர்மெண்ட்டு சலுகைலாம் இருக்குதுன்னு. இது வாழ்க்கை இல்லை, இதை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது, இதை தாண்டிய திறமை இருக்குதுன்னு தன் முயற்சியில் அவ்வளோ பாலிடிக்ஸையும் தாண்டி வந்த ஒரு நபர் தான் இன்றைக்கி வரைக்கும் தலை தோனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏறக்குறைய வந்து ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை தமிழ்நாட்டு பையனாகவே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், தலை தோனி அப்படின்னு. அது போல தான் வந்து சஞ்சு சாம்சன் ஆகட்டும், பூம்ரா ஆகட்டும், ஒரு சாதாரண நிலையில் இருந்து வந்தது. இர்ஃபான் பதான், யூசுப் பதானுடைய தந்தையெல்லாம் வந்து ஒரு மசூதி முன்னாடி நின்று அக்தர் விற்றவங்க, ஒரு சாதாரண வீட்டு பசங்க. இதில் பாலிடிக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நீ திறமை இருந்தால் வந்துடலாம். அப்படி ஒரு திறமையான ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தில், திறமையான ஒரு இளைஞர்களுடைய கட்டமைப்பு தான் இந்த உலகக்கோப்பையை தட்டி தூக்கி இருக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் மீறி இந்த ஒரு உலகக்கோப்பை நம்ம வென்னுட்டோம் சொந்த மண்ணில் அப்படின்னு காலர் தூக்கி விட்டிங்கன்னா அது சரியான விஷயம் கிடையாது ராஜா. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம், இன்னும் டீமை சரி பண்ணோம், இன்னும் ஃபீல்டிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம போராக இருக்கிறோம். பேட்டிங்கில் கூட ஓகே, பவுலிங்கில் கூட ஓகே. ரைட்டு, நம்ம ஊரில் விளையாடிட்டோம், அந்நிய மண்ணில் போய் விளையாடணுமே, அங்கே சும்மா பந்தில் எப்படி வரும், ஜிக்கு ஜக்குன்னு வரும்ல, சத்தம் இங்கே கேட்கல. அங்கே போயும் நம்ம திறமையை காட்டுவீங்க. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.